மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்திட்டதா ஜாய் கிறிசல்டா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருந்தாங்க. இத பத்தி மாதம்பட்டி ரங்கராஜ் இடத்துல கேட்ட பொழுது, இது என்னுடைய பர்சனல் விஷயம், என்னுடைய பர்சனல் விஷயங்களை பத்தி பிரஸ்க்கு சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அப்படி சொல்லணும்னு அவசியம் வந்தா அதை நானே சொல்லுவேன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து ஜாய் கிறிசல்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட எடுத்திருக்க சில போட்டோஸ்களையும் வீடியோக்களையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவருக்கு எதிராக வெளியிட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனல்ல இன்டர்வியூவும் கொடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் என்னுடைய பேர்ல பணம் கூட கடன் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய காருக்கு கூட நான் தான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன்னு ஜாய் கிறிசல்ட்ட ரொம்பவே வேதனையா ஷேர் பண்ணிருந்தாங்க. இந்த நிலையில ரங்கராஜ் தனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி குக் வித் கோமாளில எடுக்கக்கூடிய போட்டோஸ ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியா தான் இருந்தாரு. ஆனா ஜாய் கிறிசல்ட்டா தான் இந்த பிரச்சனைய விடவே கூடாது, என்னுடைய வயித்துல இருக்க குழந்தைக்கு அவர் தான் அப்பா, அதனால அவர் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு விடாம அவர் மேல குற்றச்சாட்டுக்களை வச்சுட்டே தான் இருந்தாங்க.